இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ எவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படிலாம் வந்து தரிசனம் பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம கண்டினியூ பண்ணலாம். வாங்க கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். பாய். ஸோ கோவிலுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து வேறு ரூட்டில் வந்து குருவாயூர் சைடு வந்து ஒரு ரூட் போவோம். ஸோ அந்த ரூட்டில் தான் நாங்கள் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சைடு வந்திங்கன்னா டியூஸ்டே வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க வண்டிலாம். ஸோ அதனால் நாங்கள் இந்த சைடு வந்தோம். ஸோ பைக்கை வந்து நாங்கள் பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து கோயிலுக்கு போகிறோம். இந்த ரூட் பார்த்திங்கன்னா இப்போ மழையாக இருக்கிறதுனால ரொம்ப டேமேஜாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, இந்த சைடு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சைடு தான் நாங்கள் போகிறோம். நம்ம எங்கடி வாங்குவோம் செல்லக்குட்டின்ற வேறு சொல்லிட்டேன். செல்லக்குட்டி எங்கே வராங்க அங்கே? நான் வந்து எப்பவுமே கோயிலுக்கு வரும்போது ரெகுலராக 2-3 பேர் கிட்ட மட்டும் கொஞ்சம் மாற்றி வாங்குவேன். ஃப்ரெண்டில் இருப்பாங்க. ஸோ அதில் இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட நான் இன்றைக்கி மாலை வாங்கினேன். 2 மாலை வாங்கணும். ஸோ நீங்களும் வந்து இவங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் தருவாங்க. சிறுவாபுரியை பற்றி ஒரு 2 லைன் சொல்லுங்கண்ணா. சிறுவாபுரியெல்லாம் இவர் வந்து வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்குறது, திருமணம் கொடுறதுக்கு புகழ்பெற்றவர். ஏன்னா அருணகிரிநாதர் திருப்புகழ்பாடி இந்த கோயிலில் வந்து அதாவது தொடர்ந்து 6 வாரம் தான் எந்த வேணாலும் 6 வாரத்தில் சக்ஸஸ் ஆகும். நிறைய கஸ்டமர் அதே மாதிரி வந்துடுறாங்க, சக்ஸஸ் ஆகி போயிருக்காங்க. இங்கேருந்து பெங்களூர், ஹைதராபாத் எல்லா ஏரியாலும் வராங்க. சண்டே வந்து தூத்துக்குடிலேருந்து ஒருத்தர் வந்தார். 26 வருஷமாக குழந்தை இல்லாமல் வந்திருக்காரு. யாரும் இன்ஸ்டாகிராமில் பார்த்து இங்கே போயிருக்காரு. அவர் நம்பிக்கையில் போயிருக்காரு. கண்டிப்பாக முருகர் எப்படி இருந்ததோ தெரியல, கண்டிப்பாக தருவார்னு நாங்கள் நம்புறோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து எப்பவும் போல் கூட்டமாக தான் இருந்துச்சு. சரி நம்ம வந்து லைனில் நின்றுட்டோம். எவ்ரி டியூஸ்டே எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, முருகனை பார்க்கணுன்னா எல்லாத்தையும் கடந்து தானே போகணும். ஃபைனலாக எப்படியோ ஒரு வழியாக முருகரை பார்த்துட்டோம். எவ்வளோ? ஒரு வழியாக நம்ம அப்பா முருகனை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வெயில் இல்லை, அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது, சில்லுன்னு காற்று. முன்னாடி வீட்டுக்கு கிளம்பலாமா? போகலாம். ஓகே, பாய். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ ஹலோ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.